என்ன ஒரு அற்புதமான சுவைங்க. அடாடாடாடாடா மாப்பிள சூப்பர் மாமா. இருக்கு மாமா. அட்டகாசமான சுவையா இருக்கு மச்சான். இது போல சுவையில நீங்க பாகற்காய் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களா? இது சொல்ல மாமா வாய்ப்பே இருந்திருக்காது. பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போறோம். பாவக்காய் குழம்புனா பல பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா பாவக்காய் குழம்ப தேன் சுவையில் எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம காணொலி காட்ட போகிறோம். இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான முறையில் பாவக்காய் குழம்பு வைக்கிறது எப்படின்னு நீங்கள் ஒரே முறையில் கற்றுக்கலாம். நான் சமைச்சு காட்டுற வழியில் நீங்களும் சமைச்சு சுவைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னால் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, வானலை வச்சாச்சு. இதுக்கு நான் நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துகிறேன். கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துகிற இன்னும் சுவையாக இருக்கும். கடலை எண்ணெய் தூய்மையான மரச்சக்கு எண்ணெயாக இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும். நாம் சட்டி காஞ்சிருச்சு, இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாவக்காயை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணி ஈரநப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. பாவக்காயை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் பார்க்கறதுக்கு பாருங்க, அப்படியே நட்சத்திரம் ஸ்டார் மாதிரி அழகாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்ல இந்த பாவக்காயை செவர்ற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கிட்டோம்னா பாவக்காய் ரொம்ப சுவையாயிரும். பாகற்காய் நல்லா பொன்னிறமா வர மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். யார் சொன்னா? எங்க மரம்? எது உங்க மரம்? யார் வச்ச அந்த மரத்தை? நான் வச்சேன். என்ன நீ வச்சங்கிற? நீங்க எப்போ வச்சீங்க? நேத்து வச்சியா? அடுத்த வருஷம் வச்சிங்களா? அடுத்த வருஷம் வச்ச மரமாடா இவ்வளோ பெருசு வந்துருச்சு. யார் யார் வச்சிங்க? பள்ளிலாம் உள்ள வந்து பூந்துக்குச்சா? வெறும் ஒரு பள்ளியா? பாவக்காய் நல்லா பொன்னிறமா வணங்கி வந்துருச்சு. பாவக்காயை வெளியே எடுத்துருவோம். பாவக்காயை அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 கிலோ பாவக்காய் நம்ம எடுத்துருக்கோம். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம். பொரிஞ்ச உடனே வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 கையளவு பூண்டு, தக்காளி நல்லா கையில் பிசைச்சுட்டு போட்டேன். தடன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இப்போ மசாலைகள் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் அளவு, மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு, கலர் பாருங்க அப்படியே செவந்து பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி, எச்சில் ஊறுது. அருமையான கலரில் வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை கிண்டணும். நல்லா மசாலைகள்லாம் நல்லா வணங்கின பிறகு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அப்போ தான் அது ருசி கொடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் 1.5 எலுமிச்சம்பழம் சைஸில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி போதுமான அளவு ஊற்றி தண்ணி நமக்கு கொஞ்சம் தடன்னு வர அளவுக்கு கிண்டி உப்பு, புளி, மிளகாய்த்தூள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாவக்காய் குழம்பு, வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புகள் எல்லாம் சரியான அளவில் கலவை மிளகாய் பொடியும் புளியும் உப்பும் சரியான கலவையில் சேர்த்துட்டாலே மிக சுவை அழகாக வந்துடும்.
புளி கூடையோ மிளகாய் பொடி குறைவாவோ மிளகாய் பொடி கூட உப்பு கம்மியாவோ இருந்தால் வத்தல் குழம்போ புளி குழம்போ பாவக்காய் குழம்போ சரியாக வராது. தட தடன்னு இருக்குது. இதை நல்லா இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைப்போம். கேட்டுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏய் நல்லா இருக்கா இல்லையாப்பா? வாயை திறந்து பேசு. சொல்லுங்கண்ணே. இன்னும் நல்லா இருக்கு நீங்கள். ம், சின்னவனா நீ சொல்லுப்பா, நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கு. சொல்லு. நல்ல அருமையான பதத்தில் முறையாக பக்குவமாக நல்ல கலரு நல்ல சுவையில் அற்புதமாக வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருது. மசாலை வாடைகள்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? பாகற்காயை உள்ளே சேர்க்குறோம். பாகற்காயை சேர்த்தாச்சு. ஒரு 7 முதல் 10 நிமிடம் வரை அனல் கம்மியாக வச்சு அப்படியே லேசாக அனல் கொடுப்போம். காய் வெந்து இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பாகற்காய் குழம்பு தயார். குழம்பு எவ்வளவு அழகான கலரில் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு தயாராகிடுச்சு. சுவையான எளிமையான முறையில் செய்யக்கூடிய அருமையான அற்புதமான அட்டகாசமான பாகற்காய் குழம்பு தயார். என்ன ஒரு அற்புதமான சுவைங்க. அடாடாடாடாடா மாப்பிள்ள சூப்பர் மாமா. எப்படி மச்சான் இருக்கு மாமா? தேன் மாதிரி இருக்கு மாமா. அட்டகாசமான சுவையா இருக்கு மச்சான். மறக்க முடியாத மச்சான் அந்த பாவக்காய் குழம்பு. எப்படி மச்சான் இருக்கு? சூப்பர். இனிமே உங்க காட்டுல சுத்திலும் பாவற்காய் செடியை நடுங்க. அடிக்கடி பாகற்காய் குழம்பு சாப்பிடுங்க. இது போல சுவையில நீங்க பாகற்காய் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களா? இது சொல்ல மாமா வாய்ப்பே இருந்திருக்காது. இந்த சிகப்பு கலர்ல பார்க்கறதுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா அற்புதமான சுவையில் இருக்கு. கறி குழம்புகளெல்லாம் தாண்டி மாமிச குழம்புல தாண்டி சைவ குழம்புல பாகற்காய் குழம்பு இப்படியும் சமைக்க முடியுமாங்கிற தோற்றத்தில் இந்த காணொளி இருக்கும். இந்த சமையல் இருக்கும். இந்த காணொளியை முழுசா நீங்க பார்த்து ஒரு முறை நீங்க செஞ்சு பார்த்து பாகற்காய் குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த குழம்பு இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு அனைத்துக்கும் காம்பினேஷனா நல்ல உகர்ந்ததா அற்புதமான சுவையில் இருக்கும் இந்த பாகற்காய் குழம்பு. நண்பர்களே, பூனை சகுனம் அதனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? நாம் ஒரு செயலுக்கு வெளியில் செல்லும் பொழுது பிறகு நடக்க இருப்பதை முன்கூட்டியே நமக்கு தகவல் சொல்கிறது தான் இந்த பூனை சகுனம். சகுனங்களில் பல இருக்குது. இந்த பூனை சகுனத்தை பற்றி எனது அனுபவத்தில் துல்லியமாக இருக்கக்கூடிய பூனை சகுனத்தை நான் காணொளி பதிவு பண்ணிருக்கேன். அந்த பூனை சகுன காணொளியை நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பூனை சகுனம் எப்படிலாம் நடந்திருக்கு, வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போனால் என்ன, இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் போனால் என்ன, இதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளியில் போகும்போது பூனை கடந்திருக்கா, அப்படி கடந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காணொளி உங்களுக்கு முழுசாக பயனுள்ளதான காணொளியாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ள காணொளியாக இருந்ததுன்னா இந்த காணொளியை பிறருக்கு பகிருங்க. ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் பண்ணுவதற்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.